வணக்கம். அண்ணன் திருமாவளவன் அண்ணனுக்கு வணக்கம். சமஸ்கிருதம் வடமொழி என்பதும் ஆரியர்கள் வந்தேரிகள் என்பதும் தமிழ் வேறு சமஸ்கிருதம் வேறு என்பதும் ஹிந்தி அந்நியமொழி என்பதும் நம் நாட்டின் மீதும் நம் நாட்டில் உள்ள இறையாண்மை மீதும் தொடுக்கப்பட்ட மிகப்பெரிய போராகும். மிகப்பெரிய போர். அது என்னால் தீர்மை, ஆனால் அது நான் குடிச்ச தாய்ப்பாலுக்கும் ஈடாகாது. சமஸ்கிருதம் ஆரிய மொழி. ராஜராஜ சோழங்கிறது தமிழ் பேர் கிடையாது. எனக்கும் ராஜராஜ சோழனுக்கு சம்பந்தம் இல்லை. ராஜராஜ சோழன் அவன் காலத்துலதான் தமிழ் எல்லாம் அழிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடி இருந்த கோயில்ல இருந்த தமிழை எல்லாத்தையும் வெளியே போட்டுட்டு சமஸ்கிருதத்தை திணிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அண்ணன் திருமாவளவன் அண்ணன். ஆனா அப்படி கிடையாது. தமிழ் வேறு சமஸ்கிருதம் வேறு கிடையாது. நாம பேசிட்டு இருக்கிறது சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் அப்படிங்கிறது 10 உறுப்பு கொண்டது. பதம் அப்படிங்கிறதுல வரக்கூடியதுதான் சமஸ்கிருதம். பகுப்பதம்ங்கிறதுல வரக்கூடியது ஹிந்தி. பகாபதத்துல வரக்கூடியது தமிழ். இந்த மூணும் சேர்ந்துதான் மொழி. அதுல தமிழுக்கு அர்த்தம் சொல்லணும்னா ஹிந்தி தெரிஞ்சாதான் அர்த்தம் சொல்ல முடியும். தமிழ் வேறு ஹிந்தி வேறு கிடையாது. முத்தமிழ்ங்கிறது இயல் இசை நாடகமும் கிடையாது. முத்தமிழ்ங்கிறது சமஸ்கிருதம், ஹிந்தி, தமிழ். இந்த மூணும் தான் முத்தமிழ். நாம பேசிட்டு இருக்கிறது சமஸ்கிருதத்துலதான் பேசிட்டு இருக்கோம். 10 உறுப்பு கொண்டது. ஹிந்தி 6 உறுப்பு கொண்டது. 4 உறுப்பு கொண்டது தமிழ். அதுல பேச முடியாது. பேசணும்னா ஹிந்தியில பேசணும், இல்லைன்னா சமஸ்கிருதத்துல பேசணும். இந்த ரெண்டுல தான் பேச முடியும். ஏன்னா பேசுறது பதத்துல பேச முடியும், இல்லைன்னா பகுப்பதத்துல பேச முடியும். பகாபதத்துல பேச முடியாது. அப்படி பேசுறா இருந்தா ஒண்ணு பதத்துல பேசணும், இல்லைன்னா 6 உறுப்பு கொண்ட ஹிந்தியில பேசணும், இல்லைன்னா 10 உறுப்பையும் சேர்த்து பகுப்பதம் பகாபதத்துல வர்ற 10 உறுப்பையும் சேர்த்து பதத்துல பேசணும். அந்த பதத்துக்கு பேர் தான் சமஸ்கிருதம். அதுக்கு பேர் தான் தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம பேசிட்டு இருக்க சமஸ்கிருதம் தான். இந்த சமஸ்கிருதம்ங்கிறது மட்டும்தான் மொழி. இன்னொன்னு ஹிந்தி மொழி. சமஸ்கிருதம் பெண்ணாதிக்கம், ஹிந்திங்கிறது ஆணாதிக்கம். இவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி சமஸ்கிருதம் வேறு, தமிழ் வேறு, ஹிந்தி வேறு கிடையாது. இந்த மூணும் ஒண்ணுதான். நீங்க இந்தியாவில் யார் பேர் வச்சாலும் சரி, அது இந்த சமஸ்கிருதத்துல தான் பேர் வைக்கணும், இல்லைன்னா இந்த 3 உறுப்புல தான் பேர் வைக்கணும். ஒண்ணு பதம், ஒண்ணு பகுபதம், ஒண்ணு பகாபதம். இந்த 3 பதத்துல தான் பேர் வைக்க முடியும். எந்த பேர் வச்சுக்கிட்டாலும் சரி, அது இந்த 3 இதத்துல கொண்டு முடியும். ஒண்ணு பதத்துல கொண்டு வர முடியும், ஒண்ணு பகாபதத்துல கொண்டு வர முடியும், இன்னொன்னு பகுபதத்துல கொண்டு வர முடியும். இந்த 3ல தான் கொண்டு வர முடியும். இந்த 3 தான் மொழி. மற்றபடி எல்லாமே பாஷை தானே தவிர மொழி கிடையாது. கொங்கு தமிழ்ல பேர் வைக்க முடியுமா? மலையாளத்துல ஒரு பேர் சொல்லுங்க பார்ப்போம். தெலுங்குல ஒரு பேர் சொல்லுங்க. கன்னடத்துல ஒரு பேர் சொல்லுங்க. குஜராத்தில பேர் வைக்க முடியுமா? இப்படி எந்த பாஷையிலும் பேர் வைக்க முடியாது. கொங்கு தமிழ், சேர தமிழ், சோழ தமிழ்லாம் பேர் வைக்க முடியுமா? பேர் வைக்க முடியாது. ஆனா பேர் வச்சீங்கன்னா இந்த 3 விஷயத்துக்குதான் பேர் வைக்க முடியும். அது தெரியாம சமஸ்கிருதம் வடமொழினா திருமாவளவனே, நீங்க சமஸ்கிருதம் வடமொழிங்கிறீங்க, ஹிந்தி அந்நியமொழிங்கிறீங்க, ஹிந்திக்கும் தமிழுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறீங்க. ஆனா ஒரே ஒரு கேள்வி, அம்மானா என்னன்னு சொல்ல முடியுமா உங்களால? வணக்கம்னா என்னன்னு சொல்ல முடியுமா? மாணவினா என்னன்னு சொல்ல முடியுமா? கல்வினா என்னன்னு சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்களேன். கடவுள்னா என்னன்னு யாருக்குமே தெரியாது. பகுத்தறிவுல பகுத்து என்னது? நாம் தமிழர் கட்சியில நாம என்னது? இதுக்கிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு சிறுத்தைக்கு எதுன்னு விடுதலை. நீங்க இதை மட்டும் தெளிவா சொல்றீங்க. சமஸ்கிருதம் வடமொழி. ராஜராஜ சோழன் தமிழ் பேரா? ராஜேந்திர சோழன் தமிழ் பேரா? ஏன் தமிழ் பேர் இல்லைன்னா என்ன பண்ண போறிய? 10 இட்லி தின்றீங்களா காலையில? நைட்ல 2 தட்டு சோறு தின்றீங்களா? மத்தியானம் 2 தட்டு சோறு தின்றீங்களா? நைட்டு என்ன 10 சப்பாத்தியா சாட போறிய? ராஜேந்திர சோழன் தமிழ் பேர் இல்ல, ராஜராஜ சோழன் தமிழ் பேர் இல்ல, அதனால காலையில 10 இட்லி தின்றிய போல. அதனால என்ன ஆகும்? பிறந்தது வாழ்வதற்காகத்தான் பிறந்தோம். நம்மளை பெற்றவங்க நமக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க, நம்மளை பெற்றிருக்காங்க. அதே மாதிரி நம்ம வாழணும். அந்த வாழ்க்கையில ஒரு குழந்தைய நாம பெற்றெடுக்கணும். அவ்வளவுதான். மனிதன் வாழதான் பிறந்தான். வாழ விடுங்க. என்ன அதை விட்டுட்டு இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சமஸ்கிருதம் வடமொழி, ஹிந்தி ஆரிய மொழி. சமஸ்கிருதம் ஆரிய மொழி என்பது நாம பேசிட்டு இருக்கிறது தான் ஆரிய மொழி. அப்படின்னா சிறந்த மொழி என்று அர்த்தம். ஆரியம் தான் சிறந்த மொழி. ஆரியம்னா சிறந்தது. மொழின்னா பேசக்கூடியது. நம்ம பேசுறது சமஸ்கிருதம் தான் பேசுறோம், ஆரிய மொழி தான் பேசுறோம். பிராமணர்கள் வேறு,
நாம வேறு கிடையாது. எண்ணுள்ள ஒருத்தன் தான் பிராமணன், எண்ணுள்ள ஒருத்தன் தான் தேவர், எண்ணுள்ள ஒருத்தன் தான் நாடார், எண்ணுள்ள ஒருத்தன் தான் வன்னியர், எண்ணுள்ள ஒருத்தன் தான் பறையன், எண்ணுள்ள ஒருத்தன் தான் பிள்ளைவாள், எண்ணுள்ள ஒருத்தன் தான் முதலியார், எண்ணுள்ள ஒருத்தன் தான் நாயுடு, எண்ணுள்ள ஒருத்தன் தான் பாண்டே, எண்ணுள்ள ஒருத்தன் தான் பாண்டி, எண்ணுள்ள ஒருத்தன் தான் பாண்டு. இப்படி நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை, மத மாற்றம் அப்படிங்கிற ஒரே ஒரு பிரச்சனை தான் உங்களை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. மத மாற்றம் மட்டும்தான் தப்பே தவிர மற்றபடி ஜாதியோ இனமோ மொழியோ நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்க அதெல்லாம் மற்றதெல்லாம் மொழின்னு சொல்ற காரணம் ஒன்னே ஒண்ணுதான், எழுத்து இருக்க போய் தான் நீங்க சமஸ்கிருதம் வடமொழி, ஹிந்தி அந்நிய மொழி அப்படிலாம் பேசுறீங்க. காரணம் அதுவும் கிடையாது. நம்ம பேசிட்டு இருக்க மட்டும்தான் மொழி. இன்னைக்கு இருக்கிற காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற மொழி ஒண்ணுதான், பாஷைகள் 1000 இருக்கும், ஆனா பேசுற மொழி ஒண்ணுதான், மொழிங்கிறதும் ஒண்ணுதான். அதுல சமஸ்கிருதம் தமிழ்நாட்டுல மட்டும்தான், நம்ம மட்டும்தான் பேசுறோம், வேற யாரும் பேசல. எழுத்து ஒண்ணுதான். நீங்க பேசுறது காரணம் அந்த மொழி இந்த மொழின்னு சொல்றது காரணம் எழுத்து இருக்கிற ஒரே காரணத்தினாலதான் நீங்க அந்த மொழி இந்த மொழின்னு பேசுறீங்களே தவிர மற்றபடி எழுத்து ஒண்ணுதான். நீங்க பேசுற அளவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்க நினைக்கிற அளவுக்கு இங்க பிரச்சனையும் கிடையாது. சரியா? இப்போ பாருங்க, இந்தியா முழுக்க நீங்க எப்படி வேணாலும் பேர் வச்சுடுங்க, எங்க வேணாலும் பேர் வச்சுனாலும் 3 பதத்துல பேர் வைக்க முடியும், பகுப்பதத்துல பேர் வைக்க முடியும், பகாபதத்துல பேர் வைக்க முடியும். இந்த 3 தான் பேர் வைக்க முடியும், வேற எதுலையுமே பேர் வைக்க முடியாது. நீங்க எந்த மாநிலத்துல பேர் வச்சாலும் சரி, எந்த நாட்டுல பேர் வச்சாலும் சரி, எந்த உலகத்துல பேர் வச்சுட்டாலும் சரி, இந்த 3 இதெல்லாம் கொண்டு வர முடியும். அது முதல்ல வர்றது சமஸ்கிருதம். ஆனா அது உங்களுக்கு தெரியாது. அம்மன்னா என்னன்னு தெரியுமா? வணக்கம்னா என்னன்னு தெரியுமா? அதெல்லாம் வேண்டாம். திருமாவளவன் பேர் கொண்ட அந்த பெயர் சொல்ல நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னா முத்து கொட்டி கிடக்கிற தங்க பேலை மாதிரி கொட்டி கிடக்கு உங்க பேர்ல. அப்படிப்பட்ட பேரை சுமந்துட்டு இருக்க ஒரு தலைவன், ஒரு மனிதன், அன்பு அண்ணன், நீங்க இப்படி பேசலாமா? பேசுறதுக்கு திறமை உங்களுக்கு, நல்ல பேச்சு திறமை இருக்குனே, அதுக்காண்டி இப்படி தப்பா பேசி மக்களை குழப்பாதீங்கன்னு, மொழியை சிதைக்காதீங்க. நீங்க தான் மொழியை சிதைக்கிறீங்க. சமஸ்கிருதம் வேற தமிழ் வேறன்னுட்டு நீங்க எது பேசுறீங்களோ அதைத்தான் திட்டுறீங்க, எதை திட்டுறீங்களோ அதைத்தான் பேசிட்டு இருக்கீங்க. உங்க தலையில நீங்களே மண்ணள்ளி போட்டுக்கிட்டா அப்படி பேசுறது உங்க தலையில நீங்களே மண்ணள்ளி போட்டுக்கிறதுக்கு சமம். அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்க பேருக்கு அர்த்தம் சொல்ல முடியுமானே? வேற எதுக்குமே நீங்க அர்த்தம் சொல்லாண்டா. அம்மானா என்னன்னு சொல்லாண்டா, மாணவினா என்னன்னு சொல்லாண்டா, கல்வினா என்னன்னு சொல்லாண்டா, மனக்கணத்துக்கெல்லாம் அர்த்தம் சொல்லாண்டா. தமிழ்னா என்னன்னு தெரியுமா? தமிழ்னா அதுவும் விட்டுருங்க. உங்க பேரு கொண்ட திருமாவளவன் அப்படிங்கிற பேர் சொல்லுக்கு அர்த்தம் சொல்ல முடியுமானே? அத பேரை பிரிச்சு பாருங்க. 1000 முத்து கொட்டி கிடக்கிற தங்க பேழைன்னு உங்க பேரு. அப்படிப்பட்ட அப்பேற்பட்ட பேரை சுமந்துட்டு இருக்க ஒரு மாமனிதன் இப்படி பேசலாமா? மாண்புமிகுனா என்னன்னு தெரியுமானே? இப்படி பேசுறீங்க. இங்க பாருங்க, இந்தியாவில இருக்க பேரெல்லாம் பாருங்க. அண்ணன் திரு தொல் திருமாவளவன் அண்ணன் அவர்கள். மத்திய அமைச்சர்கள் பேரு பாருங்க, மத்திய அமைச்சர் பேர் எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் ஜீவல் ஓரம் பேர் வச்சிருக்காங்க. இதுல ஓரம்னா என்னன்னு தெரியுதா? அடுத்தால மத்திய அமைச்சர் சுகாதாரத்துறை மற்றும் குடும்ப நல ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சர் மாண்புமிகு JP நட்டா ஐயா. நட்டான்னா என்ன தெரியுமா? நட்டா வயல் வழியாகும், வாழை நட்டா, தென்னை நட்டா அப்படின்னு பேர் வருதா? நட்டாங்கிறது என்னது? பகாபதத்துல வரக்கூடிய பேரு. அதே மாதிரி மாண்புமிகு திரு ஐயா நரேந்திர மோடி ஐயா பெற்றெடுத்த மாணிக்கம் புண்ணியவான் ஐயா முல்சந்த் மோடி, பிரதமர் மோடி ஐயாவோட அப்பா பேர் என்ன பேரு? முல்சந்த் மோடி ஐயா. புண்ணியவதி அம்மா திருமதி ஹீராபென், அவங்களோட பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவோட அம்மா பேர் என்ன பேரு? ஹீராபென். பெண்ணுன்னா என்னன்னு தெரியுமா? இது தெரியுது, தமிழ் தானே. ஆனா பெண்ணா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் குஜராத்துக்காரங்க. குஜராத்ல எப்படி போச்சு பெண்ணு? இங்க இருந்து அங்க எப்படி போச்சு? அங்க இருந்து அங்க வந்துட்டு சரி வடமொழி சமஸ்கிருதம் அந்நிய மொழின்ட்டு இங்க இருந்து எப்படி அங்க போச்சு? அதுக்கு பிறகு பாருங்க, கிரிக்கெட் வீரர்கள் படிக்கல் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க, கலில் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. சச் கூட்டல் இன் கூட்டல் தெண்டல் கூட்டல் கர், சச்சின் தெண்டல்கர். தெண்டல் எப்படி போச்சாங்க? இன்னி எப்படி போச்சாங்க? இடைச்சொல் இன்னி எப்படி அங்க போச்சு? அது மாதிரி தோனி, ஏன் தோனியே வேற அப்படிங்கலாம், தோனி அங்க எப்படி போச்சு? அடுத்த நீட்டா அம்பானின்னா என்னன்னு தெரியுமா? நீட்டான்னா என்னன்னு தெரியுமா? நீட்டா பகாபதத்துல ஒரு பேரு. திருபாய் அம்பானி, திரு எப்படி அங்க போச்சு? திரு அங்க வந்திருக்கு, இங்கேயும் திரு வந்திருக்கு. திருபாய் அம்பானி வடமொழி,
திருமாவளவன் தமிழா? இது என்ன என்ன இது கேவலம், ஒண்ணுமே புரிய மாட்டேங்கி. அடுத்தது சீமான், சீமான் செந்தமிழன் சீமான் அப்படின்னா தமிழ், சல்மான்னா ஹிந்தியா? சீமான்னா தமிழ் எப்படி? சீமான்னா தமிழ், சல்மான்னா ஹிந்தி. எதுக்கு நீங்க வச்சுட்டு இருக்க? நீங்க கல்யாணம் முடிச்சு பிள்ளை பத்துக்கிட்டா அறம் குடும்பம் இல்லறம் நல்லறம் எல்லாரமும், அதே மாதிரி நான் கல்யாணம் முடிச்சு பிள்ளை பத்துக்கிட்டா கற்பழிப்பு ஆதாரம் பிள்ளை. எப்படின்னு சீமான் தமிழ் பேர்னா சல்மானும் தமிழ் பேர் தானே. அதே மாதிரி சீமான் அப்படிங்கிற பேர் சொல் தமிழ் பேர் அப்படின்னா சீமா அகர்வாலும் தமிழ் தானே. சீமான் அண்ணன், சீமான் அப்படிங்கிறவர் எனக்கு அண்ணன்னா சீமா அகர்வாலும் எனக்கு அக்கா தானே. சீமா புர்ஜானியும் எனக்கு அக்கா தானே. சீமா சர்ச்சின் அவளும் எனக்கு அக்கா தானே. சீமான் எனக்கு அண்ணன் அப்படின்னா சல்மானும் எனக்கு அண்ணன் தானே. எப்படின்னு அங்க போச்சு இதெல்லாம் எப்படி அங்க போச்சு? நம்ம நாட்டு மன்னர்கள் தான் தமிழை தூக்கி தூர போட்டுட்டு மந்திரத்தை கொண்டு வச்சுட்டாங்க, ஆரிய மொழியில கொண்டு வச்சுட்டாங்கன்னா ஆரிய மொழி வேற, திருக்குறள் வேற, நம்ம பேசுற மொழி வேற கிடையாது. ஓம் சர்வே ஜனா சுகினோ பவந்துங்கிறது நம்ம பேசுறதுலதான் இருக்குது. ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வாத சாதகை அப்படிங்கிற மந்திர சொல்லும் நம்ம பேசிட்டு இருக்க சொல்லதான் இருக்குது. அது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தான் அம்மானா என்னன்னு தெரியாது, உங்க பேரு என்ன அர்த்தம் அப்படிங்கிறதும் தெரியாது, வணக்கம்னா என்னன்னு தெரியாது, மாணவினா என்னன்னு தெரியாது, சாப்பாடுனா என்னன்னு தெரியாது, ஆனால்னா என்னன்னு தெரியாது, அன்பை எப்படி பிரிச்செழுதுன்னு தெரியாது. நீங்க எல்லாம் கால்டுவேல் கல்வியில படிச்சுட்டு இருக்கீங்க, அதனால உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இந்திய மொழியை படிக்கணும்னே, இந்திய மொழி தான் சமஸ்கிருதம் தான் நம்ம பேசிட்டு இருக்கிறது. மொழி தெரிஞ்சவங்ககிட்ட பேசி படிச்சு அதுக்கப்புறம் பேசுங்க, அதான் நல்ல தலைவனுக்கு அழகு. நீங்க மிக உன்னதமான தலைவர்கள் தான். உங்க தலைமை வாழ்க, உங்க தலைமை பண்பு வாழ்க. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் பின் இறுதியில் தர்மமே வெல்லும். ஜெய்ஹிந்த்.